நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டால் உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா இது ஒரு சினிமா கதை இல்லை. இது நிஜமாக நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். ஒரு இரவு, ஒரு தியேட்டர். 400 பேருக்கு மேலே ஒரு பெரிய தியேட்டரில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தியேட்டரில் சிரிப்பு இருக்குது, எக்ஸைட்மெண்ட் இருக்குது, பாப்கார்ன் வாசனை இருக்குது, குழந்தைகளோட கலகலப்பு இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அடுத்த சில நிமிஷத்தில் அந்த சிரிப்பெல்லாம் அலறலாக மாறுது. அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் பயங்கரமான பயமாக மாறுது. அந்த பாப்கார்ன் கிடந்த தரையில் ரத்தம் ஓடுது. ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு இரவு, 12 உயிர்கள், 70க்கும் மேற்பட்ட காயம்பட்டவர்கள். சினிமா உலகத்தையே உலுக்கிய, அமெரிக்காவையே அதிர வைச்ச, உலகம் முழுக்க மக்களை கண்ணீர் விட வைச்ச ஒரு பேரழிவு. தன்னை ஒரு நிஜ ஜோக்கர்னு நம்பிக்கிட்ட ஒரு சைக்கோ கில்லரோட உண்மை கதை. இன்னைக்கு நாம் அதை முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நடுவுல ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கதையோட ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களை ஆட்டி படைக்கும். ஆரம்பிக்கலாம். கதை நடக்கிற இடம் அமெரிக்காவோட கொலராடோ மாகாணத்தில் இருக்கிற அரோரா என்ற நகரம். அரோரா ஒரு அமைதியான நகரம். பெரிய பெரிய குற்றங்கள் நடக்காத ஒரு சாதாரண அமெரிக்க நகரம். அங்க இருக்கிற செஞ்சுரி 16 என்ற மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் அந்த நகரத்தோட மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் சென்டர். 16 ஸ்கிரீன்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தியேட்டர் வளாகம். வார இறுதிகளில் குடும்பமாக வந்து படம் பார்க்கிற இடம், காதலர்கள் டேட்க்கு வர்ற இடம், நண்பர்கள் கூட்டமாக வந்து என்ஜாய் பண்ணுற இடம். யாருக்கும் கனவுல கூட நினைக்க முடியாது இந்த இடம் ஒரு நாள் ஒரு போர்க்களமாக மாறும்னு. 2012 ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய நாள். உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்திருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம்தான் கிறிஸ்டோபர் நோலன் இயக்குன த டார்க் நைட் ரைசஸ், பேட்மேன் சீரீஸோட 3வது மற்றும் கடைசி படம். இதுக்கு முன்னாடி வந்த த டார்க் நைட் படம் சினிமா வரலாற்றிலேயே மிகச்சிறந்த படங்கள்ல ஒன்னா கருதப்படுது. அந்த படத்துல ஹீத் லெட்ஜர் நடிச்ச ஜோக்கர் கேரக்டர் உலகையே மிரட்டிடுச்சு. அதனால த டார்க் நைட் ரைசஸ் படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. டிக்கெட்ஸ் எல்லாம் வீக்ஸுக்கு முன்னாடியே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மிட் நைட் பிரீமியர் ஷோ டிக்கெட்ஸுக்கு பல மணி நேரம் கியூல நின்று வாங்கினாங்க ரசிகர்கள். அரோரா செஞ்சுரி 16 தியேட்டர்ல ஸ்கிரீன் நம்பர் 9ல மிட் நைட் பிரீமியர் ஷோ. இரவு 12 மணிக்கு படம் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ரசிகர்கள் மாலை 6 மணிக்கே கியூல நின்னுட்டாங்க. சிலர் பேட்மேன் காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, சிலர் ஜோக்கர் மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, சிலர் பேன் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட். படம் எப்படி இருக்கும்? நோலன் என்ன மேஜிக் காட்டியிருப்பாரு? பேட்மேன் கிட்ட அடி வாங்குற வில்லன் யாரு? ஸ்கிரீன் நம்பர் 9ல 400 பேருக்கும் மேல உட்கார்ந்துருக்காங்க. முன் வரிசையில இருந்து கடைசி வரிசை வரை ஃபுல் ஹவுஸ். சின்ன குழந்தைகள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, காதலர்கள் இருக்காங்க, மிலிட்டரி வெட்டரன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கதையோட, ஒரு கனவோட, ஒரு எதிர்பார்ப்போட அந்த தியேட்டர்ல உட்கார்ந்துருக்காங்க. யாருமே நினைக்கல இதுல சிலர் இந்த இரவை தாண்டி உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு. இரவு 12 மணி, படம் ஆரம்பிக்குது. தியேட்டர்ல லைட்ஸ் ஆஃப் ஆகுது. ஸ்கிரீன்ல வார்னர் ப்ரோஸ் லோகோ வருது. அந்த பிரபலமான ஹான்ஸ் ஜிம்மர் பிஜிஎம் ஆரம்பிக்குது. கூட்டம் கைத்தட்டுது, சிலர் விசில் அடிக்கிறாங்க. ஒரு கார்னிவல் மாதிரி இருக்கு அந்த தியேட்டர். எல்லாரும் படத்துல மூழ்கி போயிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு சரியா 18 நிமிஷம் ஆகுது. அப்போ ஒரு விஷயம் நடக்குது. தியேட்டரோட முன் வரிசையில உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞன் திடீர்னு தன் சீட்ல இருந்து எழுகிறான். மெதுவா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்கிரீனுக்கு வலது பக்கமா இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை நோக்கி நடக்கிறான். அந்த கதவை திறந்துகிட்டு வெளியே போறான். போகும்போது ஒரு சின்ன விஷயம் பண்றான். அந்த கதவு முழுசா க்ளோஸ் ஆகாத மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொருளை கதவோட இடுக்கல மாட்டி வைக்கிறான். அதாவது வெளியே இருந்து அந்த கதவை எளிதா திறக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு போறான். யாரும் இதை கவனிக்கல. ஏன்னா எல்லாரும் ஸ்கிரீன்ல பேனோட என்ட்ரி சீன்ல மூழ்கி போயிருக்காங்க. அந்த இளைஞன் வெளியே போய் என்ன பண்றான் தெரியுமா? தியேட்டரோட பார்க்கிங் லாட்ல நிறுத்தி வச்சிருக்கிற தன்னோட கார் கிட்ட போறான். அந்த காரோட ட்ரங்கை திறக்கிறான். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நடுங்கிடுவீங்க. ஒரு ரெமிங்டன் 870 ஷாட்கன், ஒரு ஸ்மித் அண்ட் வெசன் MNP-15 அசால்ட் ரைஃபிள், ஒரு கிளாக் 22 ஹேண்ட்கன், ஒரு கிளாக் 17 ஹேண்ட்கன், 1000க்கும் மேற்பட்ட புல்லட்ஸ், கண்ணீர் புகை குண்டுகள், ஒரு முழு பாடி ஆர்மர் செட், பாலிஸ்டிக் ஹெல்மெட், த்ரோட் ப்ரொடெக்டர், groin ப்ரொடெக்டர், டாக்டிக்கல் கிளவ்ஸ், கேஸ் மாஸ்க். இவை எல்லாத்தையும் அவன் கடந்த 4 மாசமா ஆன்லைன்லையும் லோக்கல் கன் ஷாப்ஸ்லையும் லீகலி வாங்கி சேகரிச்சு வச்சிருக்கான். அவன் பார்க்கிங் லாட்ல நின்னுகிட்டு ஒவ்வொன்னா போட்டுக்கிறான். முதல்ல பாடி ஆர்மர்,
அப்புறம் த்ரோட் ப்ரொடெக்டர், அப்புறம் ஹெல்மெட், கடைசியா கேஸ் மாஸ்க். இப்போ அவனை பார்த்தா ஒரு மிலிட்ரி கமாண்டோ மாதிரி இருக்கான். ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் முழுசா கவர்டு. நார்மல் புல்லட்ஸால் அவனை தொலைக்க முடியாது. அவன் முகம் தெரியாது. அவன் கண்கள் மட்டும் கேஸ் மாஸ்கோட லென்ஸ் வழியா தெரியுது. அந்த கண்களில் இருக்கிற எம்டினஸை யாராவது பார்த்திருந்தா ஓடி போயிருப்பாங்க. நேரம் இரவு 12:38. அவன் தன்னோட வெப்பன்ஸை எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கிட்ட வர்றான். அவன் முன்னாடி மாட்டி வச்ச பிளாஸ்டிக் பீஸு இன்னும் அங்கேயே இருக்கு. கதவு ஸ்லைட்லி ஓப்பனாவே இருக்கு. அவன் அந்த கதவை மெதுவா திறக்கிறான். உள்ள நுழையிறான். தியேட்டருக்குள்ள இருட்டா இருக்கு. ஸ்கிரீன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓடிட்டு இருக்கு. படத்துல கன்ஃபயர் சவுண்ட்ஸ் வர்றது, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வர்றது. தியேட்டர் முழுக்க சரவுண்ட் சவுண்ட்ல அந்த சத்தம் அதிர்வை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த நாய்ஸ்ல பிளெண்ட் ஆகி எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து உள்ள வர்ற இந்த ஆளை ஆரம்பத்துல யாரும் சீரியஸா கவனிக்கல. ஆனா சில பேர் பார்க்கறாங்க. ஒரு முழு பாடி ஆர்மர் போட்ட ஒரு ஃபிகர் இருட்டுல நிக்கிறத பார்க்கறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? தியேட்டர் மேனேஜ்மெண்ட் படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒருத்தரை இப்படி காஸ்டியூம் போட்டு அனுப்பி இருக்காங்கன்னு நினைச்சாங்க. சிலர் கை தட்டுனாங்க. சிலர் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஒருத்தர் தன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவர்கிட்ட சொன்னாரு, பாரு பாரு, என்ன ஒரு ரியலிஸ்டிக் காஸ்டியூம், தியேட்டர்காரங்க நல்லா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த ஆளு ஒரு நிமிஷம் அங்கேயே நிக்கிறான். தியேட்டரை ஸ்கேன் பண்றான். எங்க அதிகமா மக்கள் உட்கார்ந்திருக்காங்கன்னு பார்க்கிறான். அப்புறம் தன் கையில இருக்கிற ஒரு டியர் கேஸ் கேனிஸ்டரை எடுக்கிறான். அந்த கேனிஸ்டரை கூட்டத்துக்கு நடுவுல வீசுறான். ஒரு பயங்கரமான வெள்ளை நிற புகை தியேட்டர் முழுக்க பரவுது. கண்ணை கொட்டுற மாதிரி ஒரு எரிச்சல். அப்பவும் சில பேர் நினைச்சாங்க, வாவ், என்ன ஒரு 3D எஃபெக்ட், தியேட்டர்ல ஸ்மோக் எஃபெக்டா, நோலன் படத்துக்கு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்னு. இன்னும் சிலர் கைத்தட்டுனாங்க, சிரிச்சாங்க. ஆனா அடுத்த ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடுச்சு. அந்த ஆளு தன் கையில இருந்த ரெமிங்டன் ஷாட்கனை எடுத்து முதல்ல தியேட்டரோட சீலிங்கை நோக்கி சுடுறான். ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் சவுண்ட். அந்த சவுண்ட் படத்துல வர்ற சவுண்டை விட பல மடங்கு லவுடா இருக்கு. சீலிங்ல இருந்து டஸ்ட் விழுது. சில பேருக்கு அப்பவும் புரியல. ஆனா முன்னாடி வரிசையில உட்கார்ந்திருந்தவங்களுக்கு புரிஞ்சு சூட்டு. ஏன்னா அவன் சீலிங்ல சுட்டதும் கனை கீழே இறக்கி நேரா மக்களை நோக்கி திருப்புறான். சுட ஆரம்பிக்கிறான். முதல் ஷாட் முன்னாடி வரிசையில விழுது. ஒரு பெண் கத்துறா. அவ பக்கத்துல உட்கார்ந்திருந்தவர் மேல புல்லட் ஹிட் ஆகுது. ரத்தம் தெரிக்குது. அப்போதான் தியேட்டர்ல இருக்கிற மக்களுக்கு உண்மை புரியுது. இது ப்ரொமோஷன் இல்லை, இது ஸ்பெஷல் எஃபெக்ட் இல்லை, இது நிஜமான துப்பாக்கி, இது நிஜமான குண்டுகள், இது நிஜமான கொலைகாரன். ஒரே நேரத்தில் 400 பேர் பேனிக் ஆகிறாங்க. அலறல் சத்தம் தியேட்டரை பிளக்குது. ஓடுங்க ஓடுங்க, கீழே படுங்கன்னு யாரோ கத்துறாங்க. ஆனா எங்க ஓடுறது? தியேட்டர் இருட்டா இருக்கு. டீர் கேஸ் புகை கண்ணை மறைக்குது. எக்ஸிட் டோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல. மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு ஓட ட்ரை பண்றாங்க. சீட்ஸ்க்கு கீழே ஒளியுறாங்க. ஃப்ளோர்ல படுக்கிறாங்க. தங்க குழந்தைகளை இறுக அணைச்சிக்கிட்டு தரையில படுக்கிறாங்க. ஆனா அந்த கொலைகாரன் நிறுத்துறதில்ல. ஷாட்கன்ல இருக்கிற புல்லட்ஸ் தீர்ந்ததும் அசால்ட் ரைஃபிளை எடுக்கிறான். AR-15 ஸ்டைல் ரைஃபிள். இந்த கன் ஒரு நிமிஷத்துக்கு 60 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணும். அவன் படிக்கட்டுல ஏறுறான். மேல் வரிசைகளை நோக்கி சுடுறான். புல்லட் சீட்ஸை தொலைச்சு போகுது. சீட்ஸ்க்கு கீழே ஒளிஞ்சிருக்கிறவங்களையும் ஹிட் பண்றது. அந்த தியேட்டரோட வால்ஸ் அவ்வளோ திக் இல்ல. AR-15 புல்லட்ஸ் வாலை கூட தொலைச்சுக்கிட்டு பக்கத்து ஸ்கிரீன்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் மேலையும் பாயுது. ஸ்கிரீன் நம்பர் 8ல உட்கார்ந்திருந்த மக்கள் மேலையும் புல்லட்ஸ் விழுது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வால்ல இருந்து புல்லட்ஸ் வருது. யாரோ கத்துறாங்க. ரத்தம் தெரிக்குது. ஆனா ஷூட்டர் எங்க இருக்கானே தெரியல. இந்த நரகத்துக்கு நடுவுல சில மனிதர்கள் நம்ப முடியாத தைரியத்தை காட்டுறாங்க. ஒரு மனிதர் பேரு மேட் மெக்வின். அவருக்கு வயசு 27. அவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சமந்தா யவ்லரோட படம் பார்க்க வந்திருக்காரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது மேட் யோசிக்கல, ஒரு செகண்டம் யோசிக்கல. உடனே சமந்தா மேல படுத்து தன் பாடியை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றாரு. புல்லட்ஸ் அவர் முதுகுல ஹிட் ஆகுது. மேட் இறந்துடுறாரு. ஆனா சமந்தா உயிர் பிழைச்சிடுறா. மேட்டு தன் உயிரை கொடுத்து தன் காதலியை காப்பாத்துறாரு. இன்னொரு மனிதர் பேரு ஜான் பிளங்க். அவருக்கு வயசு 26. நேவில சேர முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு இளைஞன். அவர் கூட தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜான்சன் யங்கை காப்பாத்த அவ மேல படுத்து தன் உயிரை கொடுக்கறாரு. புல்லட்ஸ் அவர் பாடியில ஹிட் ஆகுது. ஜான் இறக்குறாரு. ஜான்சன் உயிர் பிழைக்கிறா. அலெக்ஸ் டெவஸ் என்ற 24 வயது இளைஞன் தன் கேர்ள் ஃப்ரெண்ட் அமாண்டா லின்கிரேனை காப்பாத்த அதே விஷயத்தை செய்யறான். அவன் அமாண்டா மேல படுத்து புல்லட்ஸ்ல இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றான்.
அலெக்ஸ் இறந்துடுறான். அமாண்டா சர்வைவ் பண்றா. 3 மனிதர்கள், 3 பேரும் ஒரே டிசிஷன் எடுக்கிறாங்க. தங்க உயிரை கொடுத்து தாங்க நேசிக்கிற மனிதர்களை காப்பாத்துறாங்க. இந்த 3 பேரோட ஹீரோயிசம் பத்தி யோசிச்சா கண்ணுல தண்ணீர் வரும். ஏன்னா அவங்க ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் இல்ல, அவங்க சூப்பர் ஹீரோஸ் இல்ல, அவங்க சாதாரண மனிதர்கள். ஆனா அந்த ஒரு மோமெண்ட்ல அவங்க ரியல் ஹீரோஸா மாறிட்டாங்க. ஸ்கிரீன்ல ஒரு ஃபிக்ஷனல் ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போது ரியல் லைஃப்ல இந்த 3 பேரும் ரியல் ஹீரோயிசமை காட்டினாங்க. இந்த கொடூரத்தோட மிகவும் ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இறந்தவர்கள்ல 6 வயசு வெரானிகா மோசர் சலிவன் என்ற சின்ன பொண்ணும் ஒருத்தி. அவ அம்மா ஆஷ்லி ஓட சேர்ந்து படம் பார்க்க வந்திருக்கா. வெரானிகாக்கு பேட்மேன் படம்னா ரொம்ப பிடிக்கும். அவ பேட்மேன் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வீட்டில் ஓடி விளையாடுவாளாம். அந்த சின்ன குழந்தை பேட்மேன் பார்க்கணும்னு ஆசையோட தியேட்டருக்கு வந்திருக்கா. அந்த குழந்தை அன்னைக்கு இரவு உயிரோட வீட்டுக்கு திரும்பலை. அவ அம்மா ஆஷ்லிக்கும் புல்லட் ஹிட் ஆகுது. ஆஷ்லி சர்வைவ் பண்றா. ஆனா புல்லட் அவ ஸ்பினல் கோடை டேமேஜ் பண்ணிடுச்சு. ஆஷ்லி பேரலைஸ்ட் ஆயிட்டா. அவ இனிமேல் நடக்க முடியாது. தன் மகளை இழந்ததோட தன் கால்களையும் இழந்துட்டா. இந்த ஒரு டீட்டெயில் மட்டும் போதும் இந்த சம்பவத்தோட கொடூரத்தை புரிஞ்சுக்க. ஜெசிகா காவி என்ற 24 வயசு பெண் ஒரு ஆஸ்பைரிங் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். அவ 1 மாசத்துக்கு முன்னாடி கனடா டொரண்டோல நடந்த இன்னொரு ஷூட்டிங்ல இருந்து தப்பி இருக்கா. ஆமா, கரெக்ட்லி கேட்டீங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்ல இருந்து உயிர் பிழைச்ச பெண்ணு இப்போ இன்னொரு ஷூட்டிங்ல மாட்டிக்கிறா. இந்த முறை அவ உயிர் பிழைக்கல. ஃபேட்ன்ற ஒன்று எவ்வளோ குரூவலா இருக்க முடியும்னு இந்த ஒரு ஸ்டோரியே சொல்லிடும். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் இந்த கொலை வெறி நீடிக்குது. 7 நிமிஷம் நம்மளால கற்பனை பண்ண முடியல. அந்த 7 நிமிஷம் அங்க இருந்த மக்களுக்கு எவ்வளவு நீளமா இருந்திருக்கும்னு. ஒவ்வொரு செகண்டும் 1 மணி நேரம் மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொரு கன் ஷாட் சவுண்டும் அவங்க இதயத்தை நிறுத்தி இருக்கும். இருட்டுல, புகைக்கு நடுவுல யாரு ஷாட் ஆனாங்க, யாரு இறந்தாங்கன்னு தெரியாம அலறல் சத்தத்துக்கு நடுவுல அந்த 7 நிமிஷம் அவங்க வாழ்க்கையோட மிகவும் பயங்கரமான 7 நிமிஷமா இருந்திருக்கும். அவன் மொத்தம் 76 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு ரவுண்டும் ஒரு உயிரை பறிக்கவோ ஒரு உடலை சிதைக்கவோ செஞ்சிருக்கு. 12 பேர் அன்னைக்கு இரவு இறந்துட்டாங்க. 70க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. முதல் 911 கால் இரவு 12:39 நிமிஷத்துக்கு வருது. ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த 911 கால்ல ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. அவ கிரைங் பண்ணிட்டே சொல்றா, யாரோ ஒருத்தன் தியேட்டர்ல ஷூட்டிங் பண்றான், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ், ப்ளீஸ், மக்கள் இறந்துட்டாங்க, ப்ளீஸ் யாராவது வாங்க. அந்த 911 காலோட ரெக்கார்டிங் இன்னைக்கும் இன்டர்நெட்ல இருக்கு. கேட்டா இதயமே பிழியும். போலீஸ் ரெஸ்பாண்ட் டைம் 1.5 நிமிஷம். அமெரிக்க போலீஸ் ஹிஸ்டரியிலேயே மிக வேகமான ரெஸ்பான்ஸ்ல ஒன்று. 1.5 நிமிஷத்துல போலீஸ் அந்த தியேட்டரை சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் நின்னுடுச்சு. போலீஸ் உள்ள போய் பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒரு ஆர்ம்டு ஸ்டாண்ட் ஆஃப், ஒரு நெகோசியேஷன் சிச்சுவேஷன். ஆனா நடந்தது அதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அந்த கொலையாளி தன்னோட வெப்பன்ஸை எல்லாம் கீழே போட்டுட்டு தியேட்டரோட எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட நின்னுட்டு இருக்கான். எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லாம ரொம்ப கால்மா அமைதியா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறான். போலீஸ் அவனோட கேஸ் மாஸ்கை கழட்டுறாங்க. அவனோட முகத்தை பார்க்கறாங்க. அவன் ஒரு யங் காய், 24 வயசு. ஆனா அவனோட முடிய பார்த்ததும் போலீஸ்க்கு ஒரு சில் ஓடுது. அவனோட முடி முழுசும் பிரைட் ஆரஞ்சு ரெட் கலர்ல டை பண்ணியிருக்கு, ஜோக்கர் மாதிரி. போலீஸ் அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ யாரு? அவன் சொல்றான், ஐ எம் த ஜோக்கர், நான் ஜோக்கர். அவன் அதை சொல்லும்போது அவன் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு. ஒரு கிரீப்பி டிஸ்டர்பிங் ஐசி கோல்டு சிரிப்பு. 12 பேரை கொன்னுட்டு 70 பேரை வூண்ட் பண்ணிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அவன் போலீஸ் கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்றான், என்னோட அபார்ட்மெண்ட்ல போகாதீங்க, அங்க சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றான். போலீஸ் முதல்ல இதை ஒரு பிளஃப்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு டீமை அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த டீம் அங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்திருக்கு. அவனோட அபார்ட்மெண்ட் டோர்ல ஒரு ட்ரிப் வயர் கனெக்டடா இருக்கு. யாராவது அந்த டோரை திறந்தா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி மொத்த பில்டிங்கும் பிளாஸ்ட் ஆகிடும்னு செட் பண்ணி வச்சிருக்கான். போலீஸ் பாம்ப் ஸ்குவாடை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க உள்ள போய் பார்க்கும்போது ஷாக்ட் ஆகிறாங்க. அபார்ட்மெண்ட் முழுக்க ஹோம்மேட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இம்ப்ரோவைஸ்ட் இன்சென்டியரி டிவைசஸ், கேசலின் கண்டெய்னர்ஸ், ட்ரிப் வயர்ஸ், இவையெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலி ப்ரொஃபஷனலி செட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு நியூரோ சயின்ஸ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் இவ்வளவு ப்ரெசிஷனாக பாம்ப்ஸ் செட் பண்ணியிருக்கான். அவன் ஏன் இதை பண்ணான் தெரியுமா? அவனோட பிளான் என்னன்னா, ஷூட்டிங்க்கு முன்னாடி தன் அபார்ட்மெண்ட்ல லவுட் மியூசிக் பிளே ஆகிற மாதிரி ஒரு டைமர் செட் பண்ணியிருக்கான். அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டு நெய்பர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
போலீஸ் வரும், டூரை திறப்பாங்க, பில்டிங் பிளாஸ்ட் ஆகும். அப்போ போலீஸ் எல்லாரும் அங்க பிஸி ஆயிடுவாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல அவன் தியேட்டர்ல ஷூட்டிங் பண்ணி தப்பிச்சு ஓடிடலாம்னு பிளான். ஆனா அந்த டைமர் சரியா ஒர்க் ஆகல, அதனால பில்டிங் பிளாஸ்ட் ஆகல. இல்லனா இன்னும் எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு யோசிக்கவே பயமா இருக்கு. பேட்மேன் படத்துல ஜோக்கர் ஒரு ஹாஸ்பிட்டலை பிளாஸ்ட் பண்ணுவான். இவன் ரியல் லைஃப்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். சினிமாவையும் ரியல் லைஃபையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்ட ஒரு மனிதனோட கொடூரம் இது. இப்போ இவன் யாருன்னு டீட்டெயில்டா பார்ப்போம். இவன் பேரு ஜேம்ஸ் ஈகன் ஹோல்ம்ஸ். பிறந்தது டிசம்பர் 13, 1987. கலிஃபோர்னியால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவன். அவனோட அப்பா ஒரு மேத்தமெட்டிஷியன், அம்மா ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். நல்ல குடும்பம், எந்த கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்ல. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் சின்ன வயசுல ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ல டாப் மார்க்ஸ் வாங்குறான். சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ரிவர்சைட்ல நியூரோ சயின்ஸ் படிக்கிறான். அவனோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் அவனை பத்தி சொல்றாங்க. ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், ரொம்ப குவையட், ரொம்ப ஃபோக்கஸ்டுன்னு. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் காலராடோவில் PhD ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிறான். மூளை நரம்பியல்ல PhD பண்ணுற அளவுக்கு புத்திசாலியான ஒரு பையன். ஆனால் PhD ப்ரோக்ராம் ஆரம்பித்த பிறகு ஜேம்ஸ் ஹோல்ம்ஸில் ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிக்குது. அவன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட பேசுறதை நிறுத்திடுறான், கிளாஸஸ்க்கு வர்றதை நிறுத்திடுறான், தன் ரூமில் அலோனா லாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது. ஜூன் 2012 PhD ப்ரோக்ராம்ல இருந்து வித்ட்ரா ஆகிடுறான். இந்த பீரியட்ல அவனுக்குள்ள என்ன நடந்துச்சு, அவனோட ஜேர்னல்ல இருந்து போலீஸ்க்கு தெரிய வருது. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸுக்கு பல வருஷமா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அவன் தன்னோட ஜேர்னல்ல எழுதியிருக்கான், தனக்குள்ள மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு, தனக்கு அப்சசிவ் தாட்ஸ் வருதுன்னு, மனிதர்களை கொல்ற தாட்ஸ் வருதுன்னு, இந்த தாட்ஸை நிறுத்த முடியலன்னு. அவன் யூனிவர்சிட்டியில ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கான். டாக்டர் லின் ஃபென்டன் என்ற சைக்கியாட்ரிஸ்ட் அவனை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஃபென்டன் ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ்ல இருக்கிற டேஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவர் யூனிவர்சிட்டியோட த்ரெட் அசஸ்மெண்ட் டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் PhD ப்ரோக்ராம்ல இருந்து வித்ட்ரா ஆனதும் அவன் யூனிவர்சிட்டியோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து போயிட்டான். யூனிவர்சிட்டியால லீகலி ஒன்றும் பண்ண முடியல, சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் பேட்மேன் படங்கள் மேல ஒரு விசித்திரமான அப்சஷன் வச்சிருக்கான், குறிப்பா ஜோக்கர் கேரக்டர் மேல. ஹீத் லெஜரோட ஜோக்கர் பர்ஃபார்மன்ஸ் அவனை டீப்லி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அவன் ஜோக்கரை ஒரு ரோல் மாடலா பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஜோக்கரோட ஃபிலாசபி, chaos is fair, rules are meaningless, society is a joke, இந்த ஐடியாஸ் எல்லாம் அவனோட ஆல்ரெடி டிஸ்டர்ப்ட் மைண்ட்ல டீப்லி ரூட் ஆயிடுச்சு. அவன் தன்னோட ஜேர்னல்ல ஒரு இடத்துல எழுதியிருக்கான், why do I do this? Because I can. Because it will be fun. ஏன் இதை செய்கிறேன்? என்னால முடியும், அதனால. இது ஃபனா இருக்கும், அதனால. இந்த ஒரு லைன் மட்டும் போதும் அவனோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க. இவன் ஒரு சைக்கோபேத். எம்பத்தி என்ற உணர்வே இல்லாத ஒரு மனிதன். மற்றவங்களோட வலி, மற்றவங்களோட உயிர் இவனுக்கு ஒரு கேம் மாதிரி. PhD ப்ரோக்ராம்ல இருந்து வித்ட்ரா ஆன பிறகு மே 2012 இருந்து அவன் சிஸ்டமேட்டிக்லி ஷூட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறான். மே மாசம் கிளாக் ஹேண்ட்கன் வாங்குறான். அடுத்த வீக் ரெமிங்டன் ஷாட்கன் வாங்குறான். ஜூன்ல AR-15 ஸ்டைல் ரைஃபிள் வாங்குறான். ஆன்லைன்ல 6000க்கும் மேற்பட்ட ரவுண்ட்ஸ் ஆஃப் அம்யூனிஷன் ஆர்டர் பண்றான். பாடி ஆர்மர் வாங்குறான், கேஸ் மாஸ்க் வாங்குறான், டியர் கேஸ் கேனிஸ்டர்ஸ் வாங்குறான். இவை எல்லாத்தையும் லீகலி வாங்கியிருக்கான். அமெரிக்கால கன் லாஸ் அவ்வளவு லூஸா இருக்கு. ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் இண்டிவிஜுவலால லீகலா இவ்வளவு வெப்பன்ஸ் வாங்க முடியுது. நோ ரெட் ஃபிளாக்ஸ் ரேஸ்ட், நோ அலர்ட்ஸ் ட்ரிகர்ட். சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடுச்சு. டார்க் நைட் ரைசஸ் படம் ஜூலை 20 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் ஆனதும் ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் தன்னோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அந்த படத்தோட மிட் நைட் ப்ரீமியர் ஷோ. பேட்மேன் படத்தோட ப்ரீமியர்ல ஜோக்கர் அட்டாக் பண்றது. அவனோட ட்விஸ்டட் மைண்ட்ல இது ஒரு போயட்டிக் ஆர்டிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபிக்ஷன் கேரக்டர் ரியலா வர்றது. ஜோக்கர் ரியலி கம்ஸ் டு லைஃப். கூட் கேஸ் ஆரம்பிக்குது. இது அமெரிக்காவோட மிகப்பெரிய கிரிமினல் ட்ரையல்ஸ்ல ஒன்னா மாறுது. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸோட டிஃபென்ஸ் லாயர்ஸ் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் இன்சேன், அவனுக்கு செவியர் மென்டல் இல்னஸ் இருக்கு, அவனுக்கு தான் என்ன செய்யறோம்னு தெரியல, அதனால டெத் பெனல்ட்டி கொடுக்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்றாங்க. ப்ராசிக்யூஷன் சைடு என்ன சொல்றாங்கன்னா, ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் மென்டலி இல்லா இருக்கலாம், ஆனா அவன் இன்சேன் இல்ல. ஒரு இன்சேன் பர்சன் 4 மாசமா பிளான் பண்ணி, வெப்பன்ஸ் லீகலி பர்ச்சேஸ் பண்ணி, அபார்ட்மெண்ட்ல பாம்ப் செட் பண்ணி, தியேட்டர்ல எக்ஸிட் டோரை ப்ரீ அரேஞ்ச் பண்ணி, பாடி ஆர்மர் வேர் பண்ணி, டியர் கேஸ் யூஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்லி ஷூட்டிங் பண்ண மாட்டான். இவையெல்லாம் கிளியர், கால்குலேட்டட், ப்ரீமெடிடேட்டட் ஆக்ஷன்ஸ். அவனுக்கு எக்ஸாக்ட்லி தெரியும் தான் என்ன செய்யறோம்னு.
அவன் ஒரு கோல்ட் பிளடட் கில்லர்னு ப்ராசிக்யூஷன் நிரூபிக்குது. ட்ரையல் பல மாசம் நடக்குது. சர்வைவர்ஸ் ஒவ்வொருத்தரா கோர்ட்ல வந்து டெஸ்டிமோனி கொடுக்குறாங்க. அவங்களோட டெஸ்டிமோனி கேட்டா நெஞ்சே பிழியும். ஒரு சர்வைவர் சொல்றாரு, நான் ஃப்ளோர்ல படுத்து என் டெட் ஃப்ரெண்டோட பாடிக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டேன். அவரோட பிளட் என் ஃபேஸ்ல விழுந்துச்சு. நான் டெட் பாடி மாதிரி ஆக்ட் பண்ணினேன். ஏன்னா மூவ் பண்ணா என்னையும் ஷூட் பண்ணிடுவான்னு பயந்தேன். அந்த பொசிஷன்ல நான் 10 நிமிஷம் கிடந்தேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பிளட் என் ஃபேஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது நான் மூவ் பண்ணாம பிரெத் பண்ணாம கிடந்தேன். இன்னொரு சர்வைவர், ஒரு டீனேஜர் சொல்றாரு, எங்க அம்மா என் மேல படுத்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணினாங்க. புல்லட் எங்க அம்மா ஷோல்டர்ல ஹிட் ஆச்சு. எங்க அம்மா பெயின்ல கத்தினாங்க. ஆனா என் மேல இருந்து எழலை. இன்னும் புல்லட்ஸ் வர்றது நிக்கல. எங்க அம்மா பிளட் என் மேல விழுந்துச்சு. நான் எங்க அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ் டோன்ட் டைன்னு விஸ்பர் பண்ணிட்டே இருந்தேன். அந்த 7 மினிட்ஸ் என் லைஃப்ல மிக நீண்ட 7 மினிட்ஸ். ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் ட்ரையல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மற்றும் டிஸ்டர்பிங் விஷயம் நடக்குது. ட்ரையல் நடக்கிற முழு நேரமும் ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் கோர்ட்ல உட்கார்ந்துருக்கான். அவன் முகத்துல எந்த எமோஷனும் இல்ல, கில்ட் இல்ல, ரிமார்ஸ் இல்ல, சேட்னஸ் இல்ல. விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ் அவன் முன்னாடி நின்னு அழும்போது அவன் அவங்கள வெறுமையா பார்த்துட்டு இருக்கிறான். சில நேரம் கோர்ட்ல தூங்குறான். சில நேரம் ஏதோ இன்விசிபிளா ஒரு விஷயத்தை பார்த்து சிரிக்கிறான். ஜூரி மெம்பர்ஸ்க்கே அவனை பார்த்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வருது. சைக்கியாட்ரிஸ்ட் ஜேம்ஸ் ஹோல்ம்ஸை எவாலுவேட் பண்றாங்க. அவங்க ஃபைண்டிங்ஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ்க்கு ஸ்கிட்சோ அஃபெக்டிவ் டிஸார்டர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்றாங்க. இது ஸ்கிட்சோஃப்ரீனியாவோட ஃபீச்சர்ஸும் மூட் டிஸார்டர் ஃபீச்சர்ஸும் கம்பைனான ஒரு சீரியஸ் மென்டல் இல்னஸ். அவனுக்கு டெல்யூஷன்ஸ் இருக்கு, ஹலூசினேஷன்ஸ் இருக்கு. ஆனா சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாங்க, இந்த இல்னஸ் இருந்தாலும் அவன் தான் செய்யறது ராங்னு தெரிஞ்சே செஞ்சான். அவன் லீகலி இன்சேன் இல்லைன்னு கன்க்ளூட் பண்றாங்க. ஜூலை 2015 ட்ரையல் முடிவுக்கு வருது. ஜூரி தீர்ப்பு வழங்குது. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் கில்ட்டி ஆன் ஆல் கவுண்ட்ஸ். முதல் டிகிரி மர்டர், அட்டெம்ப்டட் மர்டர், பொசஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ், எல்லா சார்ஜஸ்லையும் கில்ட்டி. ஆனா டெத் பெனல்டி விஷயத்துல ஜூரி ஸ்பிளிட் ஆகுது. 12 ஜூரி மெம்பர்ஸ்ல மெஜாரிட்டி டெத் பெனல்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா ஒரு சில ஜூரி மெம்பர்ஸ் டிசென்ட் பண்றாங்க. கொலராடோ லா படி டெத் பெனல்டிக்கு யுனானிமஸ் டிசிஷன் வேணும். யுனானிமஸ் இல்லாததால டெத் பெனல்டி கேன்சல் ஆகுது. ஆகஸ்ட் 2015 ஃபைனல் சென்டென்சிங். ஜட்ஜ் கார்லோஸ் சமோர் ஜூனியர் ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ்க்கு தண்டனை விதிக்கிறாரு. 12 கவுண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டருக்கு 12 கான்செக்யூட்டிவ் லைஃப் சென்டென்சஸ் வித்வுட் த பாசிபிலிட்டி ஆஃப் பரோல். அட்டெம்ப்டட் மர்டருக்கும் மற்ற சார்ஜஸ்க்கும் அடிஷனல் 3318 வருடங்கள் பிரிசன் சென்டென்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னா, ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ்க்கு பரோல் கிடைக்கவே கிடைக்காது. அவன் பிரிசன்ல இருந்து வெளியே வரவே முடியாது. அவன் அந்த பிரிசனுக்குள்ளேயே மூச்சு நிற்கும் வரை இருக்கணும். ஜட்ஜ் சென்டென்சிங்கின் போது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இறந்த 12 பேருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு இனி வாய்ஸ் இல்லை. ஆனா இந்த கோர்ட் அவர்களுக்காக பேசுகிறது. சென்டென்சிங்கின் போது விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ் ஒவ்வொருத்தரா ஜேம்ஸ் ஹோல்ம்ஸை நோக்கி பேசுறாங்க. வெரோனிகாவோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கோர்ட்ல நின்னு சொல்றாங்க, நீ எங்க 6 வயசு பேத்தியை கொன்னுட்ட. அவ பேட்மேன் பார்க்கணும்னு ஆசையோட வந்தா. நீ அந்த ஆசையை, அந்த உயிரை பறிச்சிட்ட. உன்னால எங்க ஃபேமிலியில ஒரு ஆறாத வடு ஏற்பட்டிருக்கு. அவங்க அதை சொல்லும்போது கோர்ட் ரூம்ல இருந்த எல்லாரும் அழுதாங்க. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் மட்டும் அழலை. அவன் வெறுமையா பார்த்துட்டு இருந்தான். இந்த ஆரோரா தியேட்டர் ஷூட்டிங்க்கு அப்புறம் அமெரிக்கால பல மாற்றங்கள் வந்துச்சு. தியேட்டர்ஸ்ல செக்யூரிட்டி டிராமட்டிக்லி இன்க்ரீஸ் ஆச்சு. மெட்டல் டிடெக்டர்ஸ் வந்துச்சு. பேக் செக்கிங் ஆரம்பிச்சிச்சு. காஸ்டியூம்ஸ்ல தியேட்டர்ஸுக்கு வர்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு. குறிப்பா மாஸ்க்ஸ் மற்றும் டாய் வெப்பன்ஸ் கேரி பண்றதுக்கு பேன் வந்துச்சு. ஆனா கன் கண்ட்ரோல் பத்தின டிபேட் இன்னைக்கு வரை ரிசால்வ் ஆகல. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் லீகலி 4 கன்ஸ் வாங்கினான். 6000க்கும் மேற்பட்ட ரவுண்ட்ஸ் ஆஃப் அம்யூனிஷன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினான். பாடி ஆர்மர் லீகலி பர்ச்சேஸ் பண்ணினான். இவையெல்லாம் லீகலா நடந்துச்சு. சிஸ்டம்ல ஒரு சிங்கிள் ரெட் ஃபிளாகும் ரைஸ் ஆகலை. ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் இண்டிவிஜுவல் கிட்ட வெப்பன்ஸ் போய் சேர்ந்துச்சு. 12 பேர் உயிர் இழந்தாங்க. ஆரோரா ஷூட்டிங்க்கு அப்புறம் அமெரிக்கால இது மாதிரி மாஸ் ஷூட்டிங்ஸ் நின்னுச்சா? இல்ல. சாண்டி ஹுக் நடந்துச்சு. பல்ஸ் நைட் கிளப் ஷூட்டிங் நடந்துச்சு. லாஸ் வேகஸ் ஷூட்டிங் நடந்துச்சு. ஊவால்டே ஸ்கூல் ஷூட்டிங் நடந்துச்சு. ஒவ்வொரு ஷூட்டிங்க்கு அப்புறமும் தாட்ஸ் அண்ட் பிரேயர்ஸ். ஒவ்வொரு ஷூட்டிங்க்கு அப்புறமும் டிபேட். ஆனா ரியல் சேஞ்ச் இன்னும் வரல. இந்த கதையை சொல்றதோட நோக்கம் என்னன்னா, இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான். சினிமா என்பது ஒரு கலை, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு எஸ்கேப்.
ஆனா சினிமாவையும் ரியாலிட்டியையும் பிரிக்கத் தெரியாத ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும்னு இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. ஜேம்ஸ் ஹோல்ம்ஸ் தன்னை ஜோக்கர்னு நம்பினான். ஆனா ஜோக்கர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஒரு ஆக்டர் ப்ளே பண்ற ஒரு ரோல், ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் எழுதின ஒரு கதாபாத்திரம். அதை ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற அட்டெம்ப்ட் எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு எவ்வளவு டிராஜிக்னு இந்த சம்பவம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஆனா இந்த கதையில நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஜேம்ஸ் ஹோல்ம்ஸை இல்ல, மேட் மக்வீனை ரிமெம்பர் பண்ணுங்க, ஜான் பிளங்கை ரிமெம்பர் பண்ணுங்க, அலெக்ஸ் ஸ்டீவஸை ரிமெம்பர் பண்ணுங்க, தங்க உயிரை கொடுத்து தாங்க நேசிச்சவங்களை காப்பாத்தின ரியல் ஹீரோஸை ரிமெம்பர் பண்ணுங்க, 6 வயசு வெரானிகாவை ரிமெம்பர் பண்ணுங்க, அவ பேட்மேன் பார்க்கணும்னு ஆசையோட வந்த அந்த சின்ன குழந்தைய ரிமெம்பர் பண்ணுங்க, அந்த இரவு தியேட்டர்ல இருந்த ஒவ்வொரு உயிரையும் ரிமெம்பர் பண்ணுங்க. வில்லன் ஐ க்ளோரிஃபை பண்றது ஈஸி, ஆனா விக்டிமை ரிமெம்பர் பண்றது இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ அந்த 12 உயிர்களுக்கு ஒரு ட்ரிபியூட். அவங்க நினைவா ஒரு மோமெண்ட் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஆரோரா தியேட்டர் ஷூட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமாவில் வர்ற வில்லன் கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்ல மனிதர்களை இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? கன் கண்ட்ரோல் லாஸ் ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தா இந்த சம்பவத்தை தடுத்திருக்க முடியுமா? மென்டல் ஹெல்த்துக்கு சொசைட்டி கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் போதுமா? இந்த கேள்விகளுக்கு உங்க ஆன்சரை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மையான குற்றவியல் சம்பவங்கள், ட்ரூ கிரைம் ஸ்டோரிஸ், இருண்ட வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு காமெண்ட் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். அடுத்த வீடியோல இதை விட பதட்டமான, இதை விட டிஸ்டர்பிங்கான ஒரு உண்மை கதையோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே அவேர். நன்றி.